ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளைஞர் அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்புடைமை அதிகாரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அதிகாரங்கள் பார்த்துட்ருக்கோம். 20 அதிகாரங்கள் நியூஸ் சிலபஸில் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்புடைமை அதிகாரம் பார்க்கலாம். முதல் குறள் பாருங்கள். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைய என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா, யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரிடத்திலும் எளிமையாக நம்ம பழகணும் அப்படின்னா பண்புடைமை நம்மளை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்திலும் எளிமையாக பழகிடும் அப்படின்னா பண்புடைமை என்னும் நன்னெறி நமக்கு அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குறள் நல்லா பார்த்துங்க, ஏன்னா விடுபட்டு ஆப்ஷன் மாதிரி கேட்கலாம். சரியா? அடுத்து இதில் பார்த்திங்கன்னா சொற்பொருள் பார்த்திங்கன்னா வழக்கு அப்படின்னா நன்னெறி. சரியா? வழக்குனா என்ன? நன்னெறி. அடுத்து பாருங்க, அன்புடைமை ஆண்ட குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா, அன்புடையராக திகழ்ந்தால் உயர்ந்த குடியிருப்பு ஆகிய இவ்விரண்டும் பண்பாளரின் இயல்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புடையவராக திகழ்தல், உயர்ந்த குடியிருப்பு ஆகிய இது ரெண்டுமே பண்பாளர்களுடைய இயல்பாக இருக்குது. நல்ல பண்பாளர்கள் பார்த்திங்கன்னா அன்புடையவராக இருப்பாங்க, உயர்ந்த குடியிருப்பிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆன்ற அப்படின்னா உயர்ந்த. ஓகேங்களா? அடுத்து, உருவத்தல் மக்களொப்ப அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பே. உருப்பொத்தல் மக்களொப்ப அன்றல் விருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா, உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று, பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ஹைட்டு வெயிட்டாக மக்களோட நல்லா இருக்காங்க, அவங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறாங்கன்றலாம் முக்கியம் இல்லைங்க. உங்களுடைய பண்பை பொறுத்து தான் மக்களோட கம்பேர் பண்ணுறது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்குது, அது முக்கியம் இல்லை. உங்களுடைய பண்பு மற்றவர்களுக்கு ஈக்குவலாக இருக்கா, மற்றவங்க பண்பு மாதிரி உங்கள் பண்பு இருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புடையாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா, நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும், அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மை, உண்மையும் அறத்தையும் பொறுத்து தான் மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய உண்மையுமா நேர்மையுமா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க தான் பண்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. நயன் அப்படின்னா நேர்மை, நன்றி என்பது உதவி. சரியா? அடுத்து, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடவர் மாட்டு. நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல வாடவர் மாட்டு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விளையாட்டாக ஒருத்தரை ரொம்ப தாழ்த்தி இகழ்த்தி பேசுறது அவங்களுக்கு துன்பத்தை தரும். நீங்கள் காமெடி நினச்சி நீங்கள் ஒருத்தர் ரொம்ப காமெடியாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள இகழ்ந்து பேசுனீங்கன்னா அவங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்பு இருக்கும். பிறருடைய இயல்பை தெரிஞ்சிட்டு நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பகைமை இருந்தாலும் பண்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நகையுள்ளம்னா விளையாட்டாகவும், பாடறிவார் நெறியுடையார். அடுத்து பாருங்கள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இதோட பொருள் பார்த்திங்கன்னா, உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று நிற்கிறது, இல்லைனா இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகிடும். உலகம் பார்த்திங்கன்னா நல்ல பண்பு உடையவர்களாகத்தான் இந்த உலகம் நிலை பெற்று நிற்குது. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாய்வது அப்படின்னா அழிவது. சரியா? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இதோடைய பொருள் பார்த்திங்கன்னா, அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அறிவானவர்களாக இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட பண்பு இல்லை, நல்ல ஒரு பண்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓரறிவு இருக்கக்கூடிய மரமாகத்தான் கருதப்படுவீங்க. அப்போ பண்பு என்பது மிக முக்கியமானது. சரியா? அறம்னா என்ன? வாளை கூர்மையாக்கும் கருவி. அதாவது அறம் போன்ற நீங்கள் கூர்மையாக அறிவுடையாக இருப்பினா கூட பண்பு இல்லைனா நீங்கள் மரமாக தான் கருதப்படுவீங்க. சரியா? அடுத்து,
நண்பாரற்றாகி நயமில செய்ய வார்க்கும் பண்பாற்றற்றாதல் கடை. நண்பாரற்றாகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றற்றாதல் கடை. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, நட்பு கொள்ள இயலாதவருக்கு தீங்கு செய்தவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும். நட்பு கொள்ள இயலாதவர்களுக்கு தீங்கு செய்பவரிடத்துல பண்புடையராய் பழக இயலாதது இழிவான செயல். இப்போ வந்து அவங்ககிட்ட எந்த ஒரு நட்பயன்களும் நல்ல பண்புகளும் இல்லை, அவங்ககிட்ட பழகிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பு அப்படின்னா நட்பு, நயம் இலனா தீங்கு, அதாவது இனிமையற்ற, கடை என்பது இழிவு, கடைனா இழிவு. சரியா? அடுத்து பாருங்க, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளம் பகலூர் பாட்பட்டன் ருள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயுரு நாளம் பகலும் பார்வட்டன் ருள். பிறரோடு பழகி பேசி சிரித்த மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாகத்தான் தெரியும். மற்றவங்களோட ஜாலியாக பேசி பழகி சிரிக்க தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பகலும் கூட இரவாகத்தான் தெரியும். நகல் வல்லர்னா சிரித்து மகிழ்பவர், மாயுரு நேலம்னா மிகப்பெரிய உலகம். சரியா? கடைசி குரல் பாருங்க, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இது பொருள் பார்த்தீங்கன்னா, பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது. திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது. சரியா? பண்பு இல்லாதவன் இப்போ எந்த ஒரு பண்பு இல்லாதவன் ரொம்ப செல்வந்தராக இருக்காங்க அப்படின்னா பாத்திரத்தில் பால் கெட்டு போயிருக்கும்ல, அதுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பண்புடைமையிலேருந்து நம்ம 10 குறள் பார்த்துருக்கோம். இதில் கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.